நீங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியின் காற்றை வேகமாக ஓடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேகமாக ஓடாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேகமாக ஓடுங்க. பிகாஸ் எனக்கு தெரியுது நீங்கள் நிறைய காரியத்தை அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும், நேரம் பத்தல, இதெல்லாம் ஃபைன் இல்லைன்னு சொல்ல. உங்களோட வாழ்க்கை அப்படியாக இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடாதீங்க. ஆழமாக போங்க, நிதானமாக போங்க. கர்த்தர் பேச காத்துட்டு இருக்கிறார். ஆராதனைக்குள்ள போகும் பொழுது ஆழமாக போகணும். வர்ஷிப்பில் கூட ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் கை தூக்குவேன், அதுக்கு மேலே நான் தூக்க மாட்டேன். 20 மினிட்ஸ் தான் நான் பாடுவேன், அதுவே என்ன ரொம்ப நீட்டாக அழுக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது. ஆழமாக போக மாட்டீங்க. எதுலேயுமே உட்காந்து புரிஞ்சு மேலோட்டமாக நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டோட காரியத்தையுமே சீப் கிடையாது. அது விலை உயர்ந்தது. In order to receive the precious thing, the treasures of God, you need to go to the deepest place. கடல் ஆழத்தை இந்த நாள் வரைக்கும் அளந்து பார்க்க முடியலையா? ஏன்? அந்த அளவுக்கு கர்த்தரோட காரியங்கள் ஆழமாக இருக்குது. அது போய்கிட்டே இருக்கும், அங்கே முடிவே இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரேக் த்ரூ வேணும், டெலிவரன்ஸ் வேணும், அற்புதம் நடக்கணும். ஆனால் நீங்கள் வெளியே இருந்து கதவு தட்டிட்டு நிற்கிறீங்க. ஆண்டு உள்ளுக்கு ஆழமாக வர சொல்லி கூப்பிடுறார். Not only that you will receive a miracle, you will be a channel of miracle. நீங்க ஆசீர்வாதங்களை கொண்டு போகிற அளவுக்கு நீங்க ஆழமா போகணும்.